இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். மத்தேயு 25:36 ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்து தேசத்தில் உள்ள ஜெனீவா நகரத்தில் ஹென்றி டியூனன்ட் மே மாதம் 1828 பிறந்தார். 6 வயது சிறுவனாக இருக்கும்போது பிரான்ஸ் நாட்டிற்கு போய் வரும் பாக்கியம் பெற்றார். அச்சமயம் விலங்கு மாட்டப்பட்டு தங்களுடைய குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் சிறை கைதிகளை அவர் பார்க்க நேர்ந்தது. சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டு மிகவும் கடினமான கல் உடைக்கும் வேலையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தது அவரின் பிஞ்சு உள்ளத்தை உறுத்தியது. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லும் போது அவர் கூறிய வார்த்தைகள், நான் பெரியவனாகியதும் இவர்களை காப்பாற்றுவதற்காக இவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதுவேன் என்பது. அவர் பெற்றோருடன் சேர்ந்து திருச்சபையில் தேவனை ஆராதித்து வந்தார். இந்த திருச்சபையின் பிரதான கொள்கை ஈகையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது. அதிகமாய் கிடைக்கப்பெற்றவர்கள் அதிகமாய் கொடுக்க வேண்டும். ஐக்கியம், ஒருவருடன் ஒருவர் இணைந்து செயலாற்றுதல், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுதல் ஆகிய இத்திருச்சபையின் கோட்பாடுகள் ஹென்றி டியூனன்ட்டை அதிகமாக கவர்ந்தது. இதுவே அவருடைய வாழ்வின் அச்சாரமாக அமைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏழைகளின் மேல் அதிக கருணை கொண்டதினால் லீக் ஆஃப் ஆம்ஸ் என்ற சங்கத்தில் உறுப்பினராகவும் சேர்ந்து கொண்டார். ஒரு சமயம் அல்ஜீரியா நாட்டில் ஒரு விவசாய பண்ணையை அமைக்கவும் ஆலை ஒன்றை அமைக்கவும் அங்கு சென்றிருந்தார். இந்த ஆலைக்கு தேவையான தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்கு பிரான்ஸ் நாட்டு அரசிடம் அனுமதி வாங்கியாக வேண்டும். அச்சமயத்தில் பிரான்ஸ் நாட்டு அரசர் இத்தாலி நாட்டுடன் போரிட்டுக் கொண்டிருந்தார். ஆகவே அரசரை சந்தித்து அனுமதி வாங்குவதற்காக சால்பெரினோ என்ற இடத்திற்கு டியூனன்ட் சென்றார். ஆனால் அங்கு நடந்து கொண்டிருந்த யுத்தத்தில் காயம் அடைந்தோரின் துயரத்தை கண்டு தன் சொந்த காரியத்தை கைவிட்டு விட்டு போரினால் காயம் அடைந்த ஆயிரக்கணக்கானோருக்கு மருத்துவ உதவி செய்யும்படியாக பேரரசரிடம் விண்ணப்பம் செய்யலானார். முட்டாள்தனமாக சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்களை பார்த்து அதிர்ச்சியுற்றார். காயமடைந்தவர்களை பற்றி யாருக்கும் அங்கு அக்கறை இல்லை. போர்வெறி பிடித்தவர்கள் துப்பாக்கியின் பின்புறம் கொண்டு எதிராளியை குத்தி கொலை செய்து கொண்டிருந்தனர். காயம் அடைந்தவர்கள் வலியால் துடித்தனர். அவ்வாறு துடிப்பவர்கள் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கு இல்லை. வெயிலோ கடுமையாக கொளுத்தி கொண்டிருந்தது. தண்ணீர் இல்லாதது மிகவும் கொடூரமான காரியமாக இருந்தது. சிறு சிறு குட்டைகளில் தண்ணீர் இருந்த போதிலும் அவை ரத்தம் கலந்ததினால் செந்நீராக காட்சியளித்தன. வேதனையில் துடித்து மாளும் வீரர்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை ஹென்றி டியூனன்ட்டுக்கு. வியாதியுற்றவர்கள் மத்தியில் அவர் ஏற்கனவே பணி செய்திருந்த போதிலும் சால்பெரினோவில் அவர் கண்ட காட்சி முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. காயங்களினாலும் வறட்சியினாலும் வீரர்கள் துடியாய் துடித்தனர். காஸ்டிசிரியோன் என்ற ஒரு கிராமத்தில் டியூனன்ட் தன் பணியை ஆரம்பித்தார். காயம் அடைந்தவர்களில் 9000 பேர் அக்கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். டியூனன்ட்டின் முதல் வேலை அவர்களுக்கு தண்ணீரும் பேண்டேஜ் துணியும் கண்டுபிடிப்பது, பின் அவர்களின் காயங்களை கழுவி கட்டு போட்டார். இந்த காயம் அடைந்த வீரர்களை தங்க வைத்து கவனிப்பதற்கு ஒரு ஆலயத்தை கேட்டு பெற்றுக் கொண்டார். அதுவே அவரின் தலைமையகமாக மாறினது. அதற்குள் 500 சிப்பாய்கள் தங்கினர். 100க்கு மேலானவர்கள் தெருவில் தங்க வைக்கப்பட்டனர். தனக்கு உதவியாக சிறுவர்களையும் பெண்களையும் நியமித்தார். தன்னால் முடிந்தவரை காயம்பட்டோருக்கு உதவினார். மரிக்கும் தருவாயில் இருக்கும் வீரர்களிடம் அவர்களின் கடைசி ஆசை என்ன என்று கேட்டு எழுதலானார். அவற்றை அவரின் பெற்றோர்களுக்கு அவர்களின் மனைவிக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்தார். மரித்துக் கொண்டிருக்கும் வீரர்களுக்கு இது மிகவும் ஆறுதலாக விளங்கியது. போரில் காயமடைந்தோர் படும் துயரத்தை நேரில் பார்த்த டியூனன்ட் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவ உந்தப்பட்டார். இவ்வளவு பேர் மடிந்து சாகும் வேளையில் சிறிய எண்ணிக்கை கொண்ட தொண்டர்கள் என்ன செய்ய முடியும்? டியூனன்ட் மலைத்து நின்றார். தன் மன முறிவை அவரால் மேற்கொள்ள முடியவில்லை. தான் கண்ட துயர காட்சியை புத்தகமாக சால்பெர்னோவின் நினைவுகள் என்ற தலைப்பில் எழுதினார். இந்த புத்தகத்தில் அவர் கேட்டிருந்த கேள்வி, சமாதானம் நிலவும் காலத்தில் அர்ப்பணிப்பும் நல்ல திறமையும் பெற்ற தன்னார்வ தொண்டர்களை ஒருங்கிணைத்து போர்க்காலத்தில் காயப்பட்டோருக்கு உதவ முடியாதா என்பது. இப்படி நிவாரண குழுக்களை அமைத்திருந்தால் சால்பெரினோவில் ஏற்பட்ட துயரத்தை எவ்வளவோ குறைத்திருக்க முடியுமே.
தேவையெல்லாம் திடகாத்திரமான பயிற்சி பெற்ற தொண்டர்களே. இவர்களை ஒன்றிணைக்க ஒரு நிறுவனம் தேவை என கூறினார். நலவாழ்வு சங்கத்தின் 4 அங்கத்தினர்கள் டியூனன்ட்டுக்கு உதவி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் சமுதாயத்தில் பிரபலமானவர்கள். ஐவர் குழு என்று இவர்களுக்கு பெயர். இவர்களின் ஆயராத உழைப்பினால் செஞ்சிலுவை சங்கம் பல நாடுகளில் தோன்றியது. உலக புகழ் பெற்ற நோபல் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. சமாதானத்திற்கென்று வழங்கப்படும் முதல் நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை அவர் உபயோகிக்கவில்லை, தர்ம காரியங்களுக்கென்றே பிரித்து அளித்து விட்டார். ஜெனீவா நகரத்தில் பிறந்து மாபெரும் தரிசனத்தோடு வாழ்ந்த இந்த மனிதர் அக்டோபர் 30, 1910 மரணமடைந்தார். இந்த மனிதனின் தரிசனத்தில் உருவான செஞ்சிலுவை சங்கம் இன்று உலகமெங்கும் வளர்ந்திருக்கிறது. யுத்தத்தினாலோ இயற்கை சீற்றத்தினாலோ பாதிப்புகள் உலகின் எந்த பகுதியில் நிகழ்ந்தாலும் உடனே அங்கு விரைந்து சென்று நிவாரண பணியில் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகின்றனர். இவர்களின் இந்த பணிக்கு காரணம் என்னவென்றால் ஹென்றி டியூனன்ட் அவர்களின் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பே. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஹென்றி டியூனன்ட் போல இப்படிப்பட்ட தேவையுள்ள மக்களுக்கு உதவ கிறிஸ்துவின் அன்பு நம்மையும் நெருக்கி ஏவட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உலகின் பல பகுதிகளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே தேவையோடு இருப்பவர்கள் அதிகம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவர்களுக்கென்று அர்ப்பணிப்புடன் அப்பா ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் ஆண்டவரே உதவி செய்வதற்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவட்டும். அப்பா ஆண்டவரே, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வாசிக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவரே எங்களுடைய கிரியையினாலே நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.